ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகிறதில்லன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செட் பண்ணி வச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நான் வீடியோ பண்ணால் டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இன்றைக்கி வந்து லஞ்சு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் தம்ப்நெயிலில் வச்ச மாதிரி என்ன பேச போகிறேன்னா, ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் செஞ்ச தப்பை யாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன் அப்படி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நாங்கள் வந்து கல்யாணம் ஆகி 3வது வருஷத்துலேருந்தே 2வது வருஷத்துலேயே தள்ளி போயிட்டு ஒன்றும் கன்சீவ் ஆகலைன்னு சொல்லி டாக்டரை பார்க்க சின்ன சின்ன டாக்டர்லாம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் டாக்டர்ஸை. நாங்கள் பண்ண மெயின் தப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு ப்ராப்பராக நமக்கு வந்து பேபி இல்லை, ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னாக்க நல்ல ஒரு லேடி டாக்டரை போய் நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து மெயினு. அது இல்லாமல் சும்மா அந்த எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் போயிட்டு நம்ம போய் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் இருந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு நம்ம போயிட்டு கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க வந்து சொல்கிறபடி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். என்றைக்கு வர சொல்கிறாங்களோ அன்றைக்கி வரணும். ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னா எடுக்கணும். எல்லா டெஸ்ட்டுக்கும் என்னென்ன ப்ராப்பராக செய்ய சொல்கிறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிப்பாங்க. டாக்டர்ஸ் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிப்பாங்க. நாங்கள் என்னென்ன செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க, ஸ்டார்டிங்கில் பக்கத்தில் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் காட்டுவோம். ஒரு மாதம் காட்டும். ஒரு மாதம் இப்போ வந்து நம்ம வந்து செட் ஆகலையா, டாக்டரை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வேறு டாக்டர்கிட்ட போவோம். அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு 2 மாதம் எடுப்போம். அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னாக்க, சித்தா டாக்டர்கிட்ட போவேன். சித்தா டாக்டர்கிட்ட போய் அங்கே போய் ஒரு 4 மாதம் மருந்து குடிங்க அப்படின்வாங்க. அங்கே போய் மருந்து குடிப்பேன். அதை விட்டுட்டு திரும்பவும் நான் இன்னொரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் சக்ஸஸ் ரேட் அதிகம் அப்படி இப்படின்னு யாராவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அதில் ஒரு 4 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன். இங்கே கன்சீவ் ஆகலையே, அதை விட்டுட்டு வேறு ஹாஸ்பிட்டல், இப்படியே அடுத்தடுத்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்த ஹாஸ்பிட்டல் நம்ம போகும்போது ஃபஸ்ட்டுலேருந்து தான் நமக்கு வந்து ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட்டை ஃபஸ்ட்டுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாரும் ஒரு டாக்டர் விட்டதுலேருந்து கண்டினியூவாக வந்து யாரும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க என்னச்சுங்க அப்படின்னா, நமக்கு பணம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, உடம்பு வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஒரு டாக்டரை பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் ஒரே டாக்டரை பார்க்கணும். அந்த ஒரு டாக்டரை நல்ல டாக்டரை செலக்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட மெயின் இது. ஒரு டாக்டரை நல்ல டாக்டர், அதாவது இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விசாரிச்சுக்கணும். இங்கே எவ்வளோ சக்ஸஸ் ரேட்டு, அங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட பேசினாலே நமக்கு வந்து தெரியும். எப்போ கன்சீவ் ஆனீங்க, எவ்வளோ நேரம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சும்மா பேச்சு வாக்கில் நம்ம கேட்டாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். நிறைய சக்ஸஸ் ரேட் இருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப 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 நல்லது. அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஹாஸ்பிட்டலை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து அந்த ஹாஸ்பிட்டலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து போனோடனே பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேரையுமே வர சொல்லுவாங்க. 2 பேரையுமே வர சொல்லி 2 பேருக்கும் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் போனோடனே எல்லாமே பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. போனோடனே வந்து டேப்லெட் கொடுப்பாங்க. டேப்லெட் வாங்கிட்டு நார்மலாக சாப்பிட சொல்லுவாங்க. அப்புறம் எக்கு ரப்சர் ஆகிற சமயத்தில் வர சொல்லுவாங்க. அவங்க கொடுத்த டேப்லெட்டுக்கு எக்கு ரப்சர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 12வது நாள் 11 நாளில் வந்து ஸ்கேன் பார்ப்பாங்க. கரெக்டாக 12வது நாள் வந்து எக்கு வந்து உடையும். அதை வந்து ஸ்கேன் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை வாங்க அப்படின்வாங்க. கரெக்டாக எக்கு வந்து உடையிற சமயத்தில் நார்மலாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வீட்டில் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படி இருந்து நமக்கு வந்து கன்சீவ் ஆகலை அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, எக்கு வந்து உடையலை அப்படின்னா அப்புறம் எக்கு உடையிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க தனியாக. அது ஒரு 1000 ரூபா கிட்ட இருக்கும் ஒரு இன்ஜெக்ஷன். ஆனால் செலவெல்லாம் சும்மா தூள் கிளப்பும் அந்த மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட்டில் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். தண்ணி மாதிரி செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணுறதா இருந்தால் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ நகையை விற்று பணத்தை செலவழித்து எல்லாம் போகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சரி நார்மலாக கன்சீவ் ஆக முடியல இப்படி இருந்து அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, அடுத்து ஐயுஐ பண்ணலாம் அப்படின்வாங்க. ஐயுஐலாம் பின்னாடி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் ஐயுஐ பண்ணி அது ஒரு 6 டைம் பண்ணலாம். 6 டைம் பண்ணி அப்புறம் எதுவும் செட் ஆகலை அப்படி இப்படின்னாக்க
கடைசியாக என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா ஐவிஎஃப் பண்ணலாமா என்ன ஏது அப்படிலாம் சொல்லி விசாரிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு டாக்டரை பார்த்தோம்னா நமக்கு வந்து நிம்மதியாக ஒரு டாக்டரை ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு 80% நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து பண்ணணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு டாக்டராக நாங்கள் வந்து சில தப்பு பண்ணிட்டோம். அது ஆர்வக்கோளாறு, வேறு ஒன்றும் கிடையாது. ஐயோ கன்சீவ் ஆகலையே, அடுத்த டாக்டர் மாற்றுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாக்டரையாக மாற்றி எனக்கு வந்து செலவு தான், உடம்பு போயிடுச்சு, செலவு தான். அந்த மாதிரி ஆகிட்டு அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. ஸ்ட்ராங்காக ஒரு டாக்டரை பிடிங்க, கடைசி வரைக்கும் பிடிங்க. அதுதான் வந்து மெயின். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான் வேணும். நம்பிக்கை வச்சா மட்டும்தான் எல்லாமே நடக்கும். எல்லாத்துலேயும் ஒரு நம்பிக்கை வைங்க, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்புங்க. காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி புடலங்காய் கூட்டு, அப்புறம் பார்த்திங்கனாக்கா பாசிப்பருப்பு போட்ட புடலங்காய் கூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து பொரியல் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி பண்ணாலும் பிடிக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். சரி, அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு, வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா பாசிப்பருப்பு போட்ட புடலங்காய் கூட்டு, அப்புறம் கூடவே ரசம் வச்சுட்டேன், தயிர், அப்புறம் பாவக்காய் ஃப்ரை, அப்பளம். நல்ல செம காம்பினேஷனாக இருந்துச்சு. சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. இந்த பாவக்காய் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இது. கண்டிப்பாக இந்த மாதிரி பாவக்காய் இருந்துச்சுனாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். என்னோட வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.